வணக்கம். உங்கள் வெங்கீஸ் டீ கடை அலசல். தளபதி சிஎம் ஆட்சியில் அண்ணன் சீமானோட அரசியல் எடுபடுமா அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். யாரு கூடயும் மிங்கிளாக மாட்டேன், சிங்கிளாகவே தான் வருவேன் அப்படின்னு அண்ணனும் 15 வருடமாக தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு இருக்காரு. ஆனால் சரியாக எடுபட மாட்டேங்குது. 2024 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தது, 8% வரைக்கும் வளர்ந்தது. இப்போது கடந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4% ஆயிடுச்சு, பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. விஜய் அண்ணனும் விஜய் சாரும் அவருடைய கட்சியின் வருகை நிறைய கட்சியில் பெரிய அளவில் தமிழகத்தில் பாதித்தது. அதில் நாம் தமிழர் கட்சியும் ஒன்று. கம்பீரமான உடல் மொழி, கணீர் பேச்சு, சூப்பரான சொல்லாற்றல், கடும் உழைப்பு அப்படின்னு ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அண்ணன்ட்ட இருக்கு. ஜாதி ஓட்டு எங்களுக்கு தீட்டு, இலவசம் கூடாது, விலையில்லா பொருள் கூடாது, தற்சார்பு பொருளாதார கொள்கை, பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு அண்ணனுடைய கொள்கையும் சரி செயலும் சரி எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. இருந்தாலும் வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஏன்னு யோசிச்சு பார்த்தா, ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்குன்னு ஒரு தேவை இருக்கு இல்லையா, அதை கொடுக்காம நாம் புதுசாக ஒரு பொருளை கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே திணிக்க ட்ரை பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தமிழகத்தோட தேசிய மொழியை தங்கிலீஷன் ஆகி போச்சுன்னா நிறைய தமிழ் வார்த்தைகள் புழக்கத்திலேயே கிடையாது. இப்போ ஆங்கிலம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு 199 பேர்னால பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் தெளிவை ஏற்படுத்தி பக்குவப்படுத்தி வாக்காளர்களாக மாற்றுவோம் அப்படின்னா அதுக்கு டைம் இருக்காது. ஸோ மார்க்கெட் என்ன, அதுக்கு நாம் என்ன பண்ணோம், அவங்களுக்கு இப்போ யார் நம்மளுடைய டார்கெட் செக்மெண்ட், யார் நம்மளுடைய வாக்காளர்கள், யார் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சொன்னால் பிடிக்கும், எப்படி சொன்னால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்னு தோணுதுனே இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கூட எவ்ரி 10 to 15 20 இயர்ஸ் ஒன்ஸு கம்ப்ளீட்டாக அவங்களுடைய A to Z எல்லாமே, ரிசப்ஷன்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து சர்வீசஸ்லேருந்து மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றி அமைப்பாங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாகவும் கண்டினியூஸாகவும் நல்லாவும் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் தான் பல 100 வருடங்களுக்கெல்லாம் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. இதை பண்ண தவறிய கம்பெனிஸ் நிறையா ஒரு லெவலுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அப்போது நாமளும் அதை பற்றி தீவிரமாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இப்போ இருக்கும். அண்ணனோட பேச்சு சில டைம் பார்த்திங்கன்னா அட்வைஸ் மோட்டில் போயிடுது. சில டைம் தனி மனிதர்களை திட்டுறது, தனி மனிதர்களை திட்டுறதுன்ற மாதிரி கூட ஆகிடுறது. அப்படி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பாசிட்டிவாக மக்களுக்கு பிடித்த மாதிரியான பேச்சாக இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாதுன்னே, தமிழில் மட்டும் கிடையாது, நிறைய லாங்குவேஜஸில் யாருக்குமே பிடிக்காத ஒன்றுன்னா அது அட்வைஸ் தான். ஸோ அதை குறைச்சிக்கிட்டு ப்ராப்ளி பாசிட்டிவாக கொண்டு போனால் ஒரு ஹோப்ஃபுல்லான ஹோப்பை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸை பேச ஆரம்பித்தா நன்மை பயக்குமோன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி தீவிரமாக பரிசீலிச்சே ஆகணுன்னே. இப்போ அடுத்து பஞ்சாயத்து தேர்தல் வரும், 2029 பாராளுமன்ற தேர்தல். இந்த 2 தேர்தல் களத்துலேயும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம், சில வெற்றிகள், அதுதானே நமக்கு ஆக்சுவலாக கை கொடுக்கும். அதிகாரம் ரொம்ப முக்கியம்னே, அதிகாரம் ரொம்ப முக்கியம். வணக்கம். வேறு சில சுவாரஸ்யமான காணொலிகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் வெங்கீஸ் டீ கடை அலசல்.